retrenchment compensation. retrenchmentன்றது cancellation of a conduct of serviceனா work by எம்ப்ளாயரால் கேன்சல் பண்ணா கான்டக்ட் ஆஃப் சர்வீஸ்னால் ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம எம்ப்ளாயர்கிட்ட ஒர்க் பண்ணுறது தான். டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் எனி காம்பன்சேஷன் ரிசீவ்டு by the worker at the time of retrenchment is exempted to the extension minimum the following. ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு 5 lakh and amount calculated according to the provision section 25F Industrial Dispute Act. அவங்க கால்குலேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. ஸ்டேட் ஆக்ட் ஒர்க்மேன் entitled to entrenchment compensation equal to 15 days of average pay for every complete year of service and part thereof excess of 6 months. In case where the compensation is paid under the scheme approved central government, nothing shall be taxable. Central government தான் இருந்தால் டேக்ஸ் கிடையாது. Compensation received by workman at the time of closed down undertaking which is employed treat as compensation received at the time of retrenchment. இதில் எதுவும் இல்லை. மொத்தம் 3 அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ண போதில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டாச்சுட்டரி லிமிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு VRS. இஃப் அண்ட் employee accept retirement willing to leave compensation, such retirement is known as voluntary retirement. Voluntary retirement compensation received or receivable by the employee eligible for a exemption subject to the following conditions. வாலண்டரி வாங்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் வேணும். என்னென்னா ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயர், received from specified employer, compensation is received as per voluntary retirement scheme frame according to the prescribed guideline. கைட்லைனை கண்டிப்பாக இருக்கணும். ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு ஆஸ் பர் த கைட்லைன் இல்லை 5 lakh. கைட்லைனா என்ன? முக்கியமானது ப்ரிஸ்கிரிப்ஷன் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. இதான் ரொம்ப மெயின். VRS 40 years இருக்கணும். கம்ப்ளீட்டட் 40 yearsனால் 40 years அண்ட் அபோவ். 10 years சர்வீஸில் இருந்துருக்கணும். த ஸ்கீம் மஸ்ட் பி ஃப்ரேம்டு டு ரெடியூஸ். இந்த ஸ்கீம் வந்து எம்ப்ளாயை வந்து குறைக்கிறதுக்கான ஸ்கீமாக இருக்கணும். திருப்பி வேக்கண்ட்டுக்கு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது. ரிட்டையர்டு எம்ப்ளாயி நாட் எம்ப்ளாய்டு எனி அதர் கம்பெனி சேம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். 3 months salary ஆஃப் ஈச் இயர். சேலரி அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் மல்டிபிள் பேலன்ஸ் மந்த் ஆஃப் சர்வீஸ் லிஃப்ட். எவ்வளோ சர்வீஸை விட்டு கொடுக்குறாங்களோ அது. இதில் மந்த்து வருதா? இந்த மந்த்துன்றது இவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பேசிக்கு DA இஃப் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இல்லை 50% கொடுத்துருந்தா 50% DA தான் எடுத்துக்கணும். ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் இன் டர்ன் ஓவர். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயர்ன்றது ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்போம். இன் கம்பெனி ஆர் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ்டு சென்ட்ரல் ஸ்டேட்டு ப்ரொவிஷன் ஆக்ட், லோக்கல் அத்தாரிட்டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நோட்டிஃபையிங் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு, இன்ஸ்டியூட் ஆஃப் எனர்ஜி ஃபாரின் ட்ரேடு. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் எம்ப்ளாயர் இண்டிவிஜுவல் ஹோமு HUF AOP ஃபுல்லி டேக்ஸபிள். 5 lakh. 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 5 lakh.
வேர் எக்ஸம்ஷன் இஸ் அலௌடு அக்சஸ் அண்டர் த செக்ஷன் அக்சஸ்மெண்ட் இயர் நோ டிடக்ஷன் இஸ் அலௌடு டு அலோவ் பண்ண போகிறதில்ல. அக்சஸ் அலௌ டு ரிலீஃப் மட்டும் வாங்கிக்கலாம். ஆனுவலிட்டி பென்ஷன் மாதிரி மொத்தமாக இயர்லி இன்கம்மு கிராண்ட் ஆனுவல் சம் இயர்லி வாங்குறது வந்து லைஃப் ஆர் இயர்லி வாங்கிக்கிறோம். ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு என்ன ஃபுல்லி டேக்ஸபிள் தான். ஆனுவல் பேமெண்ட் பை த ப்ரெசன்ட் எம்ப்ளாயி வெதர் வாலண்டரி ஆர் கான்ட்ராக்டுவல் ஃபுல்லி டேக்ஸபிள். ஆனுவலிட்டி ரிசீவ்டு ஃப்ரம் ஏ எக்ஸ் எம்ப்ளாயி ஃபுல்லி டேக்ஸபிள் தான் இதுவும். ரிசீவ்டு ஃப்ரம் ஏ பர்சன் ஹூ இஸ் எம்ப்ளாய்டு. இன்சூரன்ஸு இவங்களுக்கு வந்து சேலரியாக வராது. ஏற்கனவே பார்த்தோம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து அவங்க ஏஜென்ட்டு தான் அவங்க. இல்லை இன்சூரன்ஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுறது வந்து ஒர்க்கர் அண்டு இவங்களா வரமாட்டாங்க. அதனால் இது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸாக தான் வரும். சேலரி ரிசீவ்டு இன் ஏ லீவ் ஆஃப் நோட்டீஸஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான நோட்டீஸ் டைமில் ப்ராஃபிட்ஸ் இன் லீவ் ஆஃப் சேலரி. இது ரெண்டுத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துப்போம்.